அவர் எப்படி ஷேர் பண்ணுவார்? ஏங்க ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு உள்ளே போயிட்டு வெளில வரப்ப அப்படியே ஹீரோயிசம் பண்ணிட்டு ரிலீஸ் இன்ட்ரோவில் ஹீரோ வர மாதிரி வந்தாருன்னா அப்பவே தெரியலையா யாருக்காக பேசுவாங்கன்னு. இப்போ சிஜேபி வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. யாரை சொல்லு? பியூர் ஹார்ட், பியூர் லீடர், ஒரு மக்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடர், ஒரு 100% பியூர் லீடர் யாரா அப்படின்னு கேட்கும்போது இப்போ சோனம் வாங்சாக்கு எடுத்துப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீடரை தயார் பண்ணணும்னா எப்படி தயார் பண்ணுவாங்க? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம தில்லியில் நடந்த முற்றுகை போராட்டம், அதாவது பாராளுமன்றத்தை நோக்கி போயிட்டு. அதான் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு. அந்த கொஸ்டின் மார்க்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னும். அதுதான் கவர்மெண்ட் பதில் சொல்லிட்டாங்கன்ற. மாணவர்கள் வந்துட்டு அதுதான் நேற்றே சொல்லியிருந்தோம் காணொலியில். அதாவது ஒரு ட்ரக்கில் வந்துட்டு கல்லுங்களை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது பேட்ஜ், அது பேரே இல்லாத பிஎஸ்எஃப், அதாவது ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸஸ்லாம் அங்கே இருந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரீ பிளான்டு அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே அமைதியாக போராடிட்டு இருந்த மாணவர்கள் மத்தியில் லட்டி சார்ஜ், அப்புறம் வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் கேஸ், அது வந்துட்டு நியரஸ்ட்டாக வச்சு அடிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பையன் அங்கே வந்துட்டு அடிக்க சொல்ல அப்படியே எகிரி உழுறான், அப்படியே அன்கான்சியஸாக போய் போகிறான். வீடியோலாம் பார்க்கவே முடியல. பல வீடியோகள் இருக்குது, இன்டர்நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் என்ன நடந்தது அதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம சோனம் வாங்சாக் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். இன்னமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் கஸ்டடி மாதிரி தான் அது. ஏன்னா யாருமே வந்து பார்க்க முடியாது. ஒய்ஃப் போய் இப்போ பார்க்குறாங்களாம். ஆனால் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ரொட்டஸ்டர்ஸு, அப்புறம் இந்த டீம் யூத் லீடர்ஸ் டீம், அது கூட பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட்டில் அமைதியாகவே போயிட்டு இருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கலவரம் அமைதியாக போனாலும் லட்டி சார்ஜ் நடந்து, கல் எடுத்து அடிச்சாங்க. போலீஸுங்களுக்கும் வந்து அடி விழுந்தது. இது வந்துட்டு போலீஸுங்களுக்கு அடி விழுந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டால் சஸ்டெயின் பண்ண முடியும். நாங்கள் ஏன் லட்டி சார்ஜ் பண்ணோன்னு கேட்டால் இந்த ஒரு ரீசனை கட்டுவாங்க. ஆனால் அங்கேயும் சில வீடியோஸ்லாம் வந்துருச்சு, யார் எடுத்து அடித்தா. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் பல ஆட்கள் உள்ளே வந்து நுழைஞ்சு ப்ரொட்டஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்தது. ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஒருத்தர் வந்துட்டு பச்சை கலர் டிஷர்ட்டு நடந்து போறாங்க, போட்டு லட்டி சார்ஜ் அடிக்கிறாங்க. அடிக்கணுமா? என்ன அடிக்கணுமா? அடிங்க, எவ்வளோ நாளும் அடிங்க. நானும் அதை பார்த்தேன். எனக்கு ஒரே கொஸ்டின் தான் ரைஸ் ஆச்சு. என்னன்னா, அவரு எதுக்காக அவங்க வந்து நின்னாரு? அத்தனை பேரும் சுற்றி அடிக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே மிலிட்ரிஸா இல்லைன்னா அவங்க அந்த கொஸ்டின்ல ரைஸ் பண்ணாங்க, குண்டாஸ். ஆமா, கேட்டாங்க பாலிடிக்ஸ்னு. ஆமா, அவங்களாம் உண்மையிலேயே ரவுடிங்களா இல்லை மிலிட்ரிஸான டவுட் வந்துச்சு. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதும் ஒரு பப்ளிக்கோட டேக்ஸ், வேற என்ன இருக்கு? அதை கொடுத்து அந்த பப்ளிக் சேஃப்டி இல்லைனா அப்புறம் எதுக்கு இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்காங்கிறப்போ எனக்கு மக்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணணும்னு தோணுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருக்குமே இது மைண்டில் தோணலையா அப்படின்னு? என்னது டெமோக்ரஸின்றாங்கல்ல, அதுக்கான மீனிங் என்னன்னு எனக்கு தெரியணும். முதல்ல வந்துட்டு போலீஸ் இருக்காங்கல்ல, மிலிட்ரி போலீஸ், இவங்களை கேட்கணும் டெமோக்ரஸினா மீனிங் என்ன, அவங்கள்ட்ட கேட்கணும். எல்லாருமே சரி, எல்லா பொதுமக்களும் சரி, இந்த கொஸ்டினை முதல்ல ரைஸ் பண்ணுங்க. இதுக்கு யார்கிட்ட இருந்துமே பதில் வரல இப்போ வரைக்கும். அது நடக்குதானே தெரியல. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 20 வந்து இது வந்து சின்ன குறுகிய வட்டத்தில் முடியல. இது வந்து இன்டர்நேஷ்னல். இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, France 24 சேனலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, BBC சேனல் யூகேல பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஜப்பான் நியூஸில் இருக்குது, ஆஸ்திரேலியா நியூஸில் இருக்குது. உலகம் முழுக்க இந்த போராட்டம்ன்றது வெடிச்சிருக்கு. அதாவது யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக இந்த போராட்டம் நடக்கலை. அதாவது நீட்ன்ற எக்ஸாமில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு, வினாத்தாள்கள் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. ஸோ இதை கண்டிச்சு தானே இந்த போராட்டம். அதனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவை எல்லா நியூஸ் சேனலில் பார்த்தீங்களா? இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும்போதே ஒரு அப்பா வந்து ஒரு ஆதாரத்தோட வந்து ப்ரூஃப் காமிச்சார். அவன் ஒரு அப்பா இருக்காரு, அவரோட பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டார். எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால சேலஞ்ச் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பேப்பர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ அதில் ஆல் டிக்கெட் இருக்குல்ல, ஆல் டிக்கெட் நேம் இருக்குல்ல, அது அவர் பையன் நேம் தான். உள்ள இருக்க ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, அதில் வேற யாரோ பையனோட இருக்கு. சேம் ஆன்சர் ஷீட்டில் இல்லை, ஆன்சர் ஷீட்டும் வேற. இவர் எழுதின பேப்பரும் இங்கே இல்லை. அதான் உள்ள வந்துட்டு கம்ப்ளீட் இங்க கொஸ்டின் பேப்பர் மட்டும் மாறல, உள்ளவே யார் பாஸ் ஆகணும் யார் பாஸ் ஆகக்கூடாதுன்னு டிசைட் பண்ண அத்தாரிட்டியே யாரோ ஒருத்தரும் பண்றாங்க. ஐயா, எனக்கு என்ன தெரியுமா இதுல மன வருத்தம்? இந்த ப்ரொடெஸ்ட்ல இப்போ இந்த இவ்வளவு தொலைவு போயிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து, அதாவது ரூலிங் கவர்மெண்ட் யாருக்காக அரசாங்கத்தில் உக்காந்துட்டு இருக்காங்க? மக்களுக்காகவா இல்லை கார்பரேட்டுக்காகவா? எனக்கு நம்ம கவர்மெண்ட் பற்றி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அது அந்த ஒரு மைண்ட் செட் வரப்போ எனக்கு வர கொஸ்டின் என்னன்னா, மேடையில் அந்த கற்றுனார் சிஎம் விஜய். நீட்டு வந்து இப்போ பசங்களோட மைண்டை வந்து பாதிக்குது ரொம்ப. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்தாங்க. அது என்ன அப்படியே போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு எப்படி எமோஷனல் ஆகுறது, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்காக தான்
அதுக்காகவும் தான் இப்போ ப்ரொடெஸ்ட் நடக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போக தேவையில்லாங்க ஒரு கண்டனம். ஏன் அதாவது எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த நீட்டை கண்டித்து போராட்டம் பண்ணாங்க சென்னையில். அவங்கள அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு போராட்டத்துக்கு அனுமதி தரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போராட்டம் பண்ணாங்க, வேற வழி இல்லையே, அனுமதி தரலன்னா வேற எப்படி போராட்டம் பண்ணுறது? இப்படி தான் போராட்டம் பண்ணோம். ஆனால் அதை முடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், போராட்டத்தை எப்படி அதாவது ஊக்குவிக்காம அப்படியே மறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அதாவது மறைச்சிடணும். இந்த போராட்ட காலத்திலேயே வந்துட்டு இத்தனை பப்ளிக் வெளியில் வரக்கூடாது, நம்மளோட கவர்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும், என்னோட ஆட்சியை நான் பக்காவாக வச்சுக்கணும்னா விஜயநாட்டை வந்து கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் மேபி நீங்கள் அவர் சொன்னீங்களா இல்லை அவர் உங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல, ஆனால் அந்த விஷயத்தில் பாஸ் மார்க் எடுத்தவர் விஜய். ஆனால் ஒரே மாதிரி இருக்கு. இங்கே இந்த தில்லியில் போராட்ட காலத்தில் வர மாணவர்கள் எப்படிலாம் வந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஒரு பையன் பேசுகிறான், தில்லிக்கு போகிற ஃப்ளைட்டில் இப்போ யாரெல்லாம் வரீங்களே, இதில் முக்கால்வாசி பேர் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஜந்தர் மந்தர் போகிறவங்களா இருப்பீங்க, அதுவும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்றப்ப உங்களுக்கு நான் மரியாதை செலுத்தணும். வரவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றின்றது ஹிந்தியில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டில் இது நடக்குது. அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் அங்கே போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிறோம். மெட்ரோ ட்ரெயின்லாம் எல்லாம் க்ளோஸ்டு, எல்லாமே ஸ்டாப், யாருமே வந்து போக முடியாது. ஸோ அந்த ஜந்தர் மந்தருக்கு போகிற லைன் வந்து ஸ்டாப்டு. ஸோ அது நியரஸ்டாக ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து நடந்து போய் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் தெளிவாக ஒன்று பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் அது யார்கிட்ட பண்ணுறாங்கன்னு இவங்க தெரில. அதாவது நீங்கள் சில பேர் படிக்காமலே மேலே வந்திருப்பாங்க, டீ ஊற்றி கொடுத்து மேலே வந்திருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன், என்னன்னா அவங்களுக்குலாம் புது டெக்னிக் தெரியல, அதனால பழைய டெக்னிக்கே இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக இன்டர்நெட்டே கட் பண்ணிட்டாங்க. திடீர்ல இன்டர்நெட்டே கட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் விஜய் அண்ணனை மட்டும் ஃபாலோ பண்ணல, இப்போ தான் தெரியுது நீங்கள் தான் இந்த ஸ்டெர்லைட் மேட்ரில் இன்டர்நெட்டை கட் பண்ண சொல்லி யார் சொன்னா? இங்கேயும் இன்டர்நெட் ஷட் டவுன் ஆச்சு, அங்கேயும் இன்டர்நெட் ஷட் டவுன் ஆச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இந்தியாவுக்கு பாலிடிக்ஸ் ரூல்ஸ்னு போட்டு வச்சுருப்பாங்க பிறகு, இதுதான் ரூல்ஸு, ப்ரொடெஸ்ட் பண்ணால் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அடிதடி, அன்யூனிஃபார்மில் ஆட்களை உள்ளே தள்ளுறது, கல்லுங்களை ட்ரக்கில் வந்து இறக்குறது. ஃபஸ்ட்டு என்னென்னா கான்டாக்டை கட் பண்ணணும். ரெண்டாவது யாருன்னே தெரியாத ஆளுங்களை உள்ள அனுப்பணும். மூணாவது நம்மளே பிரச்சனையை உண்டாகணும். அதுக்கப்புறம் அவங்க மேலே பழி பண்ணணும். இவங்க கிட்ட ஒரு வீடியோ இருக்கும், எந்த வீடியோ காமிக்கணுமோ அதை மட்டும் போட்டணும். இந்தியா டுடேன்னு ஒரு நியூஸ் சேனல் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, 5:30க்கு இது மாதிரி நடந்தது, 5 o'clock இது மாதிரி நடந்தது. ஸோ போலீஸ் வந்து ஏன் அடிக்க ஆரம்பிச்சாங்கனாக்கா அதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு ஒன்று ஸ்டோரி கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொன்று இருக்குது, ப்ரெஸ் யாருமே அங்கே போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. வெறும் இந்தியா டுடே இல்லை சார், வெறும் NDTV இல்லை சார், பல யூடியூபர்ஸ் கிட்ட வீடியோஸ் இருக்குது சார். ஸோ ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் கிட்ட வீடியோஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, கடைசியாக பிஜேபி கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க, இது தெரியுமா? ஆமாம், நானும் பார்த்தேன். அவரை கூப்பிட்டு, அவர் பேர் நான் சொன்னாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர், அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதை வந்து நட்டா JP நட்டான்றவர்கிட்ட ஹெல்த் மினிஸ்டர் அவர்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு அவரும் பிஜேபி ஆளுங்க அரசாங்கத்தில் இருந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க பேசுறதுக்கு. அதாவது ஏன் ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? சோனம் வாங்சக் வந்துட்டு உண்ணாவிரதம் ஸ்டில் இருக்காரு. நான் இந்த உண்ணாவிரதத்தை விடணும்னா, அதாவது யூத் லீடர்ஸ்ட இருந்து நீங்கள் ஒரு ஸ்போக்ஸ்மேன் கிட்ட எங்களோட கண்டிஷனை நீங்கள் பேசணும், நீங்கள் அதுக்கு அக்செப்டபுளாக இருந்ததுன்னா நான் என்னோட உண்ணாவிரதத்தை விடுறேன் அப்படின்னதுக்கப்புறம் தான் இங்கே இவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க, 3 டிமாண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சக் அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மினிஸ்டர் தூய சக்தி இல்லை விஜய் நான் சொல்லுவார்ல, எஜுகேஷன் மினிஸ்டர், அவரை ரிசைன் பண்ணணும். மூணாவது, இது வரைக்கும் நீட் எக்ஸாமில் யாரெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி இறந்துருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு 1 crore ஒருத்தருக்கு தரணும். இதுதான் கண்டிஷன். நல்ல விஷயம் தான், இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸை இன்னும் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் மாணவர்களாகிய அவங்க ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்ட களம், அதாவது ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த போராட்டத்தில் அந்த ஸ்டேஜை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. யாரு? கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு. ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ணவே அது முடிஞ்சிடும், கலைஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் அது அங்கேயும் கலையில, அங்கேயும் ஆட்கள் ரோட்டில் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயத்தில் சொல்யூஷன் வேணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இங்கே கரூரில் உள்ள ஆம்புலன்ஸை விட்டு ரவுண்ட் அடிக்க வச்சுருந்தாங்களே, அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுல இதே மாதிரி அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அபிஜித் அவர் சொன்னார், ஆம்புலன்ஸ் உள்ள தள்ளி ஒரு எம்டி ஆம்புலன்ஸ் உள்ளவர் தான். எதுக்குன்னா இங்கே வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு போகிறதுக்கு இவங்க நின்றுட்டு இருக்காங்க. வெறும் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் எம்டி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போய் நிற்கிறாங்க. இங்கேருந்து இதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், அதாவது அரசியல் அமைப்பையே மாற்றணும். இல்லைன்னா இன்னொன்று தெரியுமா, அதாவது இந்த CJP இவங்க வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, ஹோம் மினிஸ்டர், அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு சோனம் வாங்சக்கை வந்துட்டு வைங்க. கரெக்டு, அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி ஒரு டீம் நம்புது, இப்போது யூபியில் இருக்கவங்கள, அதாவது இவங்களை எப்படி இவங்கள பாதுகாக்கிறாங்கன்னா, இவங்க மேலே வந்துட்டு
அதாவது ஒரு மதத்துக்கு நாங்கள் இருந்தால் தான் அந்த மதத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்வையில் உள்ள உக்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க எப்படி சொல்லுவாங்க, அறியாமையில் மக்கள் இருப்பாங்க. ஐயோ இவர் இருந்தால் தாண்டா இப்படி இருக்கும் இந்த இடம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அறியாமையில் இவங்க பண்ணுற ஆட்டத்தில் ரியல் லைஃபுக்கு என்ன தேவைன்றது அந்த அறியாமைக்கு புரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு மக்களுக்கும் அறிவோட சிந்திக்கிறதுக்கும் ஒரு திரையை போட்டுடுறானுங்க. திரையை போட்டு இதில் அவங்க காட்டுறாங்கல்ல, அதுதான் உலகம்னு நினச்சிக்கிறாங்க மக்கள், முக்கால்வாசி மக்கள். அதுலேயும் முக்கியமாக யூபி, பீகார் இந்த ஏரியாலாம் படிக்கிறது முக்கியமே இல்லைன்னு அந்த மாதிரி ரிசல்ட் வர தெரியுமா? இப்போ நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறீங்க, அவங்க எப்படி படிப்பாங்க? நீங்கள் நீட் எக்ஸாமுக்கே கொஸ்டின் பேப்பர் தரீங்கன்னா 10th எக்ஸாமு, +2 எக்ஸாமு, காலேஜ் டிகிரி இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நீங்கள் பார்த்ததுல பல வீடியோஸ் நிறைய இருக்கு. பீகாரில் வந்து ஸ்டூடெண்ட் எழுதிட்டு அம்மா அப்பாவே வந்து பேப்பர் போடுவாங்க. அதாவது பசிக்கு போய் அம்மா கை நீட்டுற மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒரு விஷயத்துக்கும் அரசியல்வாதிகிட்ட போய் நிற்கணும். அரசியல்வாதிக்கு ஒரு ஆசை, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் இவங்க வந்துட்டு அந்த தில்லி போலீஸாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் தப்பாக போய் முடிஞ்சிருக்கு. இவங்க வந்துட்டு இது சிஜேபி தானே அப்படி சப்பியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி வந்துட்டு சரி ஓகே சோனம் வாங்சங்கை மட்டும் தூக்கிட்டா இது கலைச்சிடலான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சோனம் வாங்சங் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபயர் ஆரம்பிச்சுது. என்ன தெரியுமா ஃபயரு? அதாவது அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பத்தியா, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் விட்டு போன இடத்த நான் கண்டினியூ பண்ணுறேன்ட்டாங்க. சூப்பர். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிடைக்கிறது தான். அதாவது அவர்கிட்ட பர்மிஷனே வாங்காம வாங்க தேவையில்ல, முன்னாடியே சொல்லிட்டு பாரு அவரு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? இப்படியும் ஒரு ஹியூமன் இருக்காங்க. அதாவது ஒரு மக்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃபு இல்ல ஆக்சுவலா அதே மக்களுக்காக ஒரு ஆக்டிவிஸ்டா சாக்ரிஃபைஸ் பண்ற வராங்கன்னா அது வந்து ஒரு காட் கிஃப்ட் இந்தியாவுக்கு. ஏன்னா அவரை லைஃப் எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் லைஃப்பை மொத்தமாக இந்தியாவுக்காகவும் அந்த நாட்டு அவர் ஊர் குழந்தைங்களுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார்ல. அப்படி இருந்தவருக்கு அவங்க ஒய்ஃப் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த நீட் எக்ஸாமில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்களா சிஜேபி. இப்போ சிஜேபி வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. யார் சொல்லு? பியூர் ஹார்ட், பியூர் லீடர், ஒரு மக்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடர், ஒரு 100% பியூர் லீடர் யாரா அப்படின்னு கேட்கும்போது இப்போ சோனம் வாங்சங்கை எடுத்துப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீடரை தயார் பண்ணணும்னா எப்படி தயார் பண்ணுவாங்க? தயார் இல்லை, ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணுவாங்க? தியேட்டரில் போய்ட்டு உட்காந்துட்டு செக் பண்ணலாம். அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு தனி எப்படி பார்த்தேன், அரே யார் நான் நீட் எக்ஸாமுக்காக உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், அவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணுறாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, வாங்க நம்ம போராடலாம். திரும்பி பார்ப்பாங்க, ஓடும். சரி, அது வந்து ஓட்டிங் டைமில் வந்துட்டு ஓட்டர் ஐடியெல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை வந்து போராடலாம் வாங்க. திரும்பினா முக்கியம். என்னையா எப்பயா வருவீங்க? சரி ஓகே, ஹீரோயின் இப்போ த்ரிஷா வராங்க வாங்க யாருன்னா எல்லாம் கிழவங்களும் வந்துடுவாங்க, வயசானவங்க கூட வந்துடுறாங்க. ஐயோ இங்கே நைட்டு பார்ட்டி இருக்குது, டான்ஸ் ஆடுறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்குது, பார்ட்டி சரக்கு இருக்குது, வாங்க யாருன்னா பட்டையாக வருதான், யூத்து எல்லாரும் வருதான். அதுக்கப்புறம் இப்போ ரெஸ்டோ பார்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அங்கே இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியே போவாங்கன்னு நினைக்கிறேன். டிவி கேயின்ஸ் வாழ்கன்னு சொல்லிட்டு ரெஸ்டோ பார்ல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கு, என்ன பண்ணுறது? அப்படி பார்க்க சொல்லுதா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2 பேர் வந்துட்டு அங்கே பார்த்தோம் இந்த வீடியோவில். யார் ஒரு 2 பேர், ஒரு ஷரீஃப்னு சொல்லி ஒரு பையன், அவர் பேசுகிறாரு. அதாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு 4 நாள் முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், விஜயன் அவங்களோட பார்ட்டிக்கு போகணும், அங்கேருந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா சோனம் வாங்சங் அங்கே இருக்கார், அவர் பார்த்துட்டு சொல்கிறாப்புல, அவர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும், இந்தியாவில் ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் பேசும் பொருளாம் மாறும், இன்னும் பவர் கிடைக்கும், உங்களை மாதிரி லீடர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாவம் அவரும் அறியாமையில் இருக்கார், அவர் எப்படி ஷேர் பண்ணுவார்? ஏங்க ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு உள்ளே போயிட்டு வெளில வரப்ப அப்படியே ஹீரோயிசம் பண்ணிட்டு ரிலீஸ் இன்ட்ரோவில் ஹீரோ வர மாதிரி வந்தாருன்னா அப்பவே தெரியலையா யாருக்காக பேசுவாங்கன்னு? மேபி பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் ஒன்று சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நெக்ஸ்ட் நடக்குது நம்ம இந்தியாவில். இதே மாதிரி எல்லாம் மாறும். பாப்போம். பிரகாஷ் ராஜ் இருந்தார், அவரும் பேசினாப்புல, நிறைய பேர் பேசிட்டு, அதுவும் பிரகாஷ் ராஜ் போகிற வண்டியை பஞ்சர் பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறதுனால எல்லா பசங்களும் மெயினாக அந்த லீடர் அபிஜித் அவர் சரி காந்தியோட வழியில் போராடுறாரு. ஓகேவா? நீங்களும் இந்தியனாக இருக்கிறதுனால கன்சிடர் பண்ணுறீங்கன்னா எல்லாருமே இந்தியனாக பார்த்துட்டு காந்தி வழியிலேயே அவங்கள எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுங்க. இல்லை நாங்கள் பிரிட்டிஷ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் பிரிட்டிஷ் இதை பார்ப்போம் அப்படின்னு பண்ணீங்கன்னா எப்போ சுபாஷ் சந்திர போஸ் வெளியே வருவாருன்னு தெரியாது, எத்தனை சுபாஷ் சந்திர போஸ் வெளியே வருவாருன்னு தெரியாது. சரி ஓகே, கடவுளே
நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்கமிங் டேஸில். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.